நடிகை நயன்தாரா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகிற போது அவரை பார்ப்பதற்காக 60,000 பேர் திரண்டார்கள். ஒரு சேலத்துல ஒரு கடை திறக்கிறதுக்கு போனாங்க, 60,000 பேர் 70,000 பேர் திரண்டார்கள். ஆக எல்லாரும் நடிகர் வடிவேலுக்கு கூடாத கூட்டமா? நடிகர் வடிவேலு எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். ஆனால் அந்த 2011 புரட்சி தலைவி அம்மா தான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆக எவ்வளவோ நடிகர்கள் SSR பேசாத லட்சிய வசனங்களா, அப்படி கண்ணீர் தொடிக்கிற வசனங்கள். SSR கட்சி தொடங்கி என்ன ஆனது? காணாமல் போனது. ஆகவே நடிகர்களால் பார்ப்பதற்கு வருவார்கள், அவர் எப்படி பேசுகிறார் என்று கேட்பதற்கு வருவார்கள். மறுமுறை அந்த கூட்டம் காணாமல் போய்விடும். கொள்கையால், லட்சியத்தால், சித்தாந்தத்தால் மக்களுடைய உயிர் துடிப்போடு யார் இயங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் மக்கள் வாய்ப்பு வழங்குவார்கள். அந்த வகையில் விஜய்க்கு இது வெறும் பார்ப்பதற்கான ஒரு கூட்டமாகத்தான் இருக்குமே தவிர ஒரு பரவசத்தை ஏற்படுத்த வேண்டும் முடியுமே தவிர மற்றபடி வேறொன்றும் பலன் அளிக்காது.